பிள்ளைகளே, சில குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்கள் மூடி ஜெபிப்போம். எங்கிட்ட தெய்வ பிள்ளைகளாகி நம்ம எல்லாருமே ஜெபிக்கிற பிள்ளைங்க தான். ஜெபிக்காதபடி நம்ம இருக்கக்கூடாது. தேசத்துக்காக கண்டிப்பாக நம்ம ஜெபிக்கணும். வாலிபர்களுக்காக ஜெபிக்கணும். எத்தனையோ மக்கள் இன்றைக்கி அழிந்து கொண்டிருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போகிற பிள்ளைகள் கூட அங்கே என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது. பள்ளிக்கூடத்தில் மறித்து இறந்து கிடக்காங்க. போகும்போதும் பயங்கரம் தான், வரும்போதும் பயங்கரம் தான். இந்த உலகம் பொல்லாத உலகத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறதுனால எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருமே ஜெபிக்கணும். எல்லா மக்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்போது தான் மக்கள் நினச்சிங்க ஒரு விடுதலைக்குள்ளே வருவாங்க, பாதுகாப்புக்குள்ளே வருவாங்க. கண்களை முடிச்சு ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்தின இயேசப்பா, அந்த நாளையிலையும் கூட தகப்பனே, ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறீங்க. எங்கள் தேசம் பரிசுத்தமாக்கப்படணும் ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்கு கர்த்தாவை ஒரு பெரிய பரிசுத்தத்தை நீர் கொடுக்க முடியாது. நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஜனங்களுக்குள்ளாக பரிசுத்தம் இல்லையா ஆண்டவரே? ஸ்தோத்திரப்பா. பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. பாவ பிடியில் சிக்கி கிடக்கிறாங்க தகப்பனே. ஆண்டவரே, இப்படி பாதையில் தகப்பனே வர முடியாத இப்படி தவிக்கிறாங்க தகப்பனே. கர்த்தாவை எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இந்திய தேசத்தில் இருக்க எல்லா மக்களையும் தேவ கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறையா. பரிசுத்தப்படுத்துங்க ஐயா. உலகம் முழுது இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறையா. எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவப்பா. பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. பரிசுத்தப்படுத்துங்க. இப்போ உங்கள் ரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்தி மெய்யான தெய்வம் யாரென்று அறிந்து உம்மை நோக்கி கூப்பிட கர்த்தர் கிருபை கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறையா. தடைகளை நீக்கிப்படுங்கப்பா. எதிர்ப்புகள் மறையட்டையா. சாத்தானுடைய சகல திட்டமும் செயலிழந்து போகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஐயா. அவை மெய்யாகவே உன்னை நோக்கி பார்க்க விடாதபடி தடை பண்ணுகிறேன். பொல்லாத ஆவிகள் நிர்மலமாகட்டு, 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 நிர்மலமான சாத்தானுடைய கிரியெல்லாம் அழிக்கப்பட்டு போவதாக ஏசு நான் ஜெபிக்கிறேன். எல்லா ஜனங்களையும் ரட்சித்து தாங்க ஏசப்பா. ஜனங்களை ரட்சிங்க ஏசப்பா. மெய்யான ஆசீர்வாதத்துக்குள்ள வர பிள்ளைகளுக்கு கிருபை கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கிருபை கொடுப்பீராக, கிருபை கொடுப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பலவித பாவத்துக்குள்ள கடக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ரத்தத்தால் கழுவுங்க ஏசப்பா. கழுவி பரிசுத்தப்படுத்தி கர்த்தாவே ஸ்தோத்திரையா. உம்மை தேடுகிற இருதயமாய் கர்த்தர் மாற்றுவீராக நான் ஜெபிக்கிறேன். லீதியாளின் இருதயத்தை திறந்த தேவனை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தை திறப்பீராக நான் ஜெபிக்கிறேயா. இருதயங்கள் திறக்கப்படட்டும் ஐயா. கர்த்தருக்காக திறக்கப்படாட்டியா. நீ மெய் தெய்வம் அறியட்டுமாப்பா. ஆண்டவர் எப்படி நீ செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ரத்தத்தால் கழுவுங்க. ஒரு எழுப்புதல் தீ பற்றி பிடிக்கட்டும். உலகம் முழுதும் ஒரு எழுப்புது அக்கினியை போடுங்க தகப்பனே. சர்வ வல்லமுள்ள தேவனை உலகம் முழுதும் ஒரு எழுப்புது அக்கினியை போடுங்க. ஒரு எழுப்புது அக்கினியை போடுங்க. ஒரு எழுப்புது அக்கினியை போடுங்க. கர்த்தருடைய கரம் கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. நீ தேடி வந்து மீட்டெடுத்து தேவன் அல்லவா தகப்பனே. ஸ்தோத்திரப்பா. 38 வருடமாய் திமிர்வாதத்தில் கிடக்கிற மகனை தேடி வந்து விடுதலை கொடுத்தீரே தகப்பனே. 12 வருடமாய் பெரும்படல் ஸ்திரியை தேடி வந்து தேவனை நீர் விடுதலை கொடுத்தீரே தகப்பனே. ஆண்டவரை, அநியாயமாக வட்டி வாங்கியிருந்த சகையை தேடி வந்து இந்த மகனை ரட்சித்தீரே கர்த்தாவே. ஆண்டவரே தகப்பனே, உடைய பலத்த கருத்தில் ஒப்பு கொடுக்குறியா. எல்லா பிள்ளைகளையும் தேடி ரட்சித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தலையும் மாற்றுங்க. கர்த்தர் செய்யப்படுறக்கா ஸ்தோத்திரம். ஏசுவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.